பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் ஊர் மக்கள் சார்பாக எங்கள் கம்பெனி சார்பாக வருக 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 என்று எங்கள் கம்பெனி சார்பாக எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம். இன்று இந்த திருவக்கரையிலே அருமை அண்ணா சொல்லக்கூடிய முருகன் அண்ணா சொல்லக்கூடிய 35 ஆண்டுகள் இந்த கம்பெனியில பவுனாக நடித்தார்கள். கம்பெனி உருவாக்கத்திலிருந்து அவர்தான் இருந்தார். 2வது மாதம் சொல்ல அழைப்பார்கள். இருந்தாலும் நம்மளை விட்டு மறைந்த அண்ணன் முருகன் அவர்களுக்கு இன்று 30ஆம் நாள் ஒரு மாதம் ஆகிவிட்டது. நம்மளை விட்டு பிரிந்த அண்ணா அவர்களுக்கு அவர் புகழ் எல்லா ஊர்களும் பார்த்தா அண்ணன் புகழ் நிறைய பேசுவாங்க. அதனால இந்த கம்பெனியில 35 வருஷமா இருந்தாரு. 2 வருஷமா நான் முதல் வருஷம் வந்தேன். அண்ணா இருக்கும் போதே 2 பவனம் அடிக்கலாண்டா சொன்னாரு. சரி 2 பேர் சேர்ந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ணா அவர் என்ன பண்ணாரு, அடுத்த வருஷம் நான் வரேன், இந்த வருஷம் வரான்னு கட்டாயமா சொன்னாரு. நாங்க எல்லாம் சந்தோஷப்பட்டோம். அண்ணா அவர்களுக்கு அவர் இல்லை எங்க கம்பெனியில, அதுக்காக நாங்க 17 பேரும் அண்ணா அவர்களை விட்டு பிரிஞ்சுக்கிட்டார்கள். அண்ணா அவர்களுக்கு இன்று 30ஆம் நாள் சொல்லக்கூடிய முருகண்ணனுக்கு கருமகாரி செயல் நடிகை நடத்துவோம். அன்னைக்கு முடியல. இன்னைக்கு 30ஆம் நாள் இந்த நாடகம் நடத்துவதால் அவங்க பெரியவர்களும் எல்லா நடிகரும் வந்துக்கிறாங்க. 35 பேர் நடிகர் வந்துக்கிறாங்க. நீங்க எவ்வளவு பேருக்கு தெரியாது. இருந்தாலும் அண்ணா அவர்களுக்கு இன்று நாடகம் வச்சிருப்பதால் ஊர் மக்கள் சார்பாகவும் கிராமத்து மக்கள் சார்பாகவும் வருக வருகை என்று கமல்தருடைய மாணவர்கள் என்று வணக்கம். அண்ணா அவர்களுக்கு இன்றாக அமைதியாக இருந்து ஒரு 5 நிமிஷம் அண்ணா அவர்கள் முதல்ல செஞ்சுக்கணும். யாரும் பேசாம ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம் வணக்கம். ஆட்ட மக்க வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக எங்க கதை மூச்சு
விழுப்புரம் மாவட்டம் வானூர் ரத்னம் எறையூர் கிராம சேர்ந்து முத்தமிழ் மேலாளர் மன்றம் முத்தமிழ் கமனைக்கு உரிமையாளர் சொல்லக்கூடிய அதாவது கிராம சேர்ந்து உயிர்ந்துள்ள ஐயாவர்கள் வேல் முருகனை அவர்கள் எனது கமனைக்கு உரிமையாளர் ஐயாவர்கள் எனது கமனைக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய புத்தூர் கிராம சேர்ந்து ராஜவேலை சுப்பிரமணிய அவர்களும் நல்லாவு செல்ல ராஜவேலை அவர்களும் அனைத்து நடிகர் உண்டு ஈண்டிருவாரு நாடகத்தில் புலர் கோடைகாலி கிராம சேர்ந்து தலசேகர அவர்களும் எனது கவனிக்க ஆசிரியர் மற்ற நடிகர் ஈண்டிருவாரு நாடகத்தில் புலர் ஆமத பெரியவர்களும் தாய்மார்களும் வருக 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 என்று எங்கள் கம்பெனி சார்பில் எழுந்தார்கள் மனமாறு நடக்கும் எங்கள் நாடகம் ஆரம்ப வழக்கு நடக்கும் காத்தி பொன்ன நம்பி பகலாக்கி
தாராசுர கர்ணமோட்சம், தாராசுர கர்ணமோட்சம், தாராசுர கர்ணமோட்சம் சொல்லக்கூடிய நாடகம் அண்ணனுக்காக இன்று வைப்பதால் அவங்க பெரியவர்களும் இதுபோல எங்க நாடகத்தை கண்டுகளிக்குமாறு வழிபாடு கிடைக்கும். தாராசுர கர்ணமோட்சம், தாராசுர கர்ணமோட்சம் என் நாடகம் ஆரம்பம். கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை சொல்லக்கூடியவன். நல்ல கேள்வி, நீ கேட்கணும், நான் சொல்லணும். அப்ப கேளு. நான் கேட்டு விட்டேன். நான் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நீ என்ன கேட்ட? அப்ப நான் எதுவுமே கேட்கலையா? அப்ப நான் எதுவும் அப்ப சொல்லியா தெரியும். கரெக்டா பயிற்சிக்காரன் கரெக்டா கரெக்டா நீதான் சொல்லியா தெரியும். பயிற்சிக்காரன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லுவா அதுல பாருங்க. சொல்லாம போறது ஐயா என் வீடு கூறு அது 10 ரூபாய் பெரிய தேவை முன்னாடி போட்ட சோறு அதை ஊத்துற மோரு அதுல வச்சா கீரை சாட்டு ஓட்டு தோற்று ஓட்டுது நிறுத்து மோரு கட்டி ஓட்டு உச்சித்து மாறு என் பாட்டுக்கு இருந்த சீட்டி நேரம் விழுப்புர சீமானு காட்டி 78 மணி சீட்டி அது எத்தனை முன்னாடி காட்டி என் முன்னாடி பாட்டுக்கு வந்துட்டு பெரிய போட்டி அந்த போட்ட நீங்க சீட்டி எதுவும் நிலவிட காட்டி நானும் ஓட்டி பொட்டில வச்சு பூட்டி ஆண்டு வச்சு மாட்டி அது விற்கிற போட்டி இந்த ஊர்ல போட்டாங்க சோறு இந்த ஊர்ல போட்டாங்க இலை தலைவாழ இலை அதுல வச்சாங்க முக்கணி சொல்ல சாட்டு ஓட்டு தோட்டை ஒண்ணுங்க பெருத்த மலை மலைக்கு பக்கத்துல காசுல சாராய ஒல்ல அதை வாங்கி அச்ச மாதிரி பெரிய கலை ஒரு பொண்ணு மாதிரி வண்டி லேசா கிள்ளி அவன் அண்ணன் சொல்லி அவன் எத்தனை நெல்லி அச்சாமருங்க ஊத்துக்கு ஒரு பஞ்சு வாங்கி ஓட்டாட்டமா பக்கத்துல வஞ்சி அதுல போட்டுக்கிறான் பஞ்சி
அதை எடுத்து அஞ்சு நேரம் எடுத்து செஞ்சு அந்த விக்குமா வெள்ளாரி பிஞ்சு அதுல வாங்கின ஒரு அஞ்சு என் பள்ளிப்படம் அஞ்சு நீங்க வாயா மரியாதை கேட்டுவோம் யாருக்கு என் மேல கை வச்சா அடியே தனி ரகமா இருக்கும் போட மாட்டோம் கொஞ்சம் மேல என் மேல கை வச்சா என் மச்சான் என் மேல கை வச்சியா ஆள் இல்லையா ஆளை கண்ட மாமா சுத்த கேச்சிருவாங்க இப்ப கூப்பிட்டா ஏ மச்சான் ஏய் மேல வந்து கை வச்ச மேல ஒரு புறம்போக்கு உன் மேல கை வச்சானா ஆமாடா காண மச்சான் ஆறு மணிக்கு என்ன ஊற்றி கை வச்சாங்க ஐயா அடியாலே அடியாலே நீ போய் போனா பாட்டு நான் உத்து கட்டறேன் நீ போய் ஜல்லி கட்டறேன் யாரு போய் மச்சான் வந்து கை வச்சுக்கறா கை வச்சு யார் தெரியுமா யாருங்க நான் தான்டா என்ன போது நான் பேசுகிறேன் நீ இறங்குறது யாரத்தான் முடியல ஐயா வைக்கிறோம் இது எந்த நாடு? இது தமிழ்நாடு. இது எவ்வளவு உலகத்தில் எல்லாரும் பிரபஞ்ச வளர்க்கிறாங்க பிரபஞ்ச உன் மூஞ்சி மேல ஏறி செரிக்கிறாங்க என்னத்த கேட்கிறாங்க பாக்குறீங்க என்ன இது என்ன நல்லா தெரியும் சொல்லு நல்லா தெரியும் தெரியும் நீங்க சொன்னால் தெரியும் அது எல்லாருக்கும் தெரியும்
நீதான் சொன்னது சரியா செய்யக்கூடிய நாடு இது எந்த நாடு தெரியும் தெரியும் சொல்ல தெரியாத தெரியாது சொல்லு தெரியும் தெரியாது தெரியும் தெரியும் தெரியுமா தெரியும் தெரியாதுன்னா தெரியாது தெரியாதுன்னா தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா சொல்லடா சொல்றா ஐயா வயசுல தெரியும் அவன் தாங்க ஆமா அவன் தான் உனக்கு முன்ன வந்தவன் அவன் ஆமா சொல்லு சின்ன பையனுக்கு தான் தெரியும் சொல்லு தெரியாதுங்க இது எத்தனை சரிங்க நான் சம்பளம் வாங்குறேன் போகுது நானும் வேலை செய்யறேன் அவனும் வேலை செய்யறேன் அவன் சொல்லக்கூடாதா அவனுக்கு ஏங்க ஓ நீங்க யாரு இந்த நாட்டு ஆடுற மகாராஜா நானே சின்ன பையன் நீங்க கதை நான் பைக் சொன்னா ஈடாகுமா பைக்ல பெரியவன் அண்ணன் அவன் சொல்லணும் நான் வரும்போது நல்லா தான் வந்தேன் உங்க ரெண்டு பேரும் எப்ப பார்க்கணும் அப்படியே மெண்டல் ஆயிடுச்சு என்ன சுமத்த வச்சு வச்சு மூலம் போய் எங்கடா போற கிட்ட போற தூணு கிட்ட போற தூணு கிட்ட போனா தூணு நீயா இல்ல தூணு அதுவும் தெரியல அப்படி கேக்குற யாரு எனக்கு தெரியும் சூடாது சூடு சூடாது சூடு சூத்தி வச்சு பேர அவர் எப்படியா பட்டவரு கூத்தாக்கி பாருங்க ஏண்டா அவர் ஹைட் இல்ல வெயிட் இல்ல அண்டா டாக்டர் மெரிக்கிறாரா என்னப்பா ஓய் அப்படி வச்சிரவு எங்க ஒரு பக்கம் ஒரு முறை கட்டிக்குது ஒரு விஷயம் கூட இந்த முறையை சரியாயிருக்கு எனக்கு அண்ணாமே சாமி வச்சு வீடு போச்சு அதெல்லாம் இதுன்னு சொல்றேன் அங்க பாப்பால ஆமா அந்த அம்மா நீ வரும் அப்படி வச்சிருக்க என்ன கட்டினமே வேணே தானாசுரே யாருக்கு பங்க அம்மால கண்ணா தெரியும் நீ யாருக்கு பண்ணீங்க இல்ல பலூன் காரன் பண்ணிருப்ப இல்ல சிக்குமுடி காரன் பண்ணிருப்ப நீ யாருக்கு பண்ண இல்ல அம்மால நாங்க வச்சிருக்கோம் ஏண்டா வாய ஏண்டா கூத்து முச்சு வாய போறாங்க
ஒருத்தவங்களை சாக சொன்னாலும் நோக சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்? என்னங்க எதுக்கு சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? கேட்ட கேள்வி என்னங்க உரைக்கிறீங்க ஐயோ, மனிதனுக்கு என்ன சொல்லுங்க? ஒருத்தவங்களை சாக சொன்னாலும் நோக சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன் தெரியுமா? ஏன்? மனசு நொந்துடும். யாருக்கு? ஏன்னா சொல்றவங்களுக்கு அதுதாங்க. நல்லா நம்ம செத்து போடணும் எப்படி இருக்கும்? ஆமா. ஏன்னா அதிகமா வரும். இன்னைக்கோ நாளைக்கோ இருப்பாங்க. இருப்பாங்க. அவங்கள போய் ஏன்டா உயிரோட இருக்கிற? ஏன்டா உயிரோட இருக்கிற? செத்து தொலையா? செத்து தொலைல கஞ்சாச்சி. யாரு கஞ்சாச்சி? அப்படி கேட்டா கோபம். அதுதான் சாக சொன்னாலும் ஒருத்தர் நோக சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது. நான் யார் யாருக்கு போறேன்ற ஓட்டலை கேட்கறது பொம்மை கேட்கறது. நீ யாரு சொன்னா தெரியும். சொன்னாதானே தெரியும். காசிவர் முனிவருக்கும் காசிவர் முனிவருக்கும் காசிவர் முனிவர் யார்? உங்க அப்பா பேரா? பிரம்மஜியவன் வலதுகால் பெருவரிலே தட்சணம், இடதுகால் பெருவரிலே தரணை பிறந்தார்கள். தேனி பிறந்தார்கள். அப்படி தட்சண தரணை கூடி முதல் முதலில் 1 லட்சம் ஆண் குழந்தைகளை எடுத்தார்கள். அந்த 1 லட்சம் ஆண் குழந்தைகளும் 1 லட்சம் ஆண் குழந்தைகள் பிரம்ம வேதத்தை ஓடி நாடி சென்றுவிட்டு மறுபடியும் தட்சண தரணை கூடி 51 பெண் குழந்தைகளை எடுத்தார்கள். அந்த 51 பெண் குழந்தைகள் யார் யார் மனமுடித்தார்கள்? 27 பெண்களை சென்னை வைக்கும், 13 பெண்ணை காசிவருக்கும், 10 பெண்ணை அஸ்வினி தேவருக்கு கொடுத்தார்கள். இன்னும் இருப்பது ஒரே ஒரு பெண், ஆசை மகள் அன்பு மகள் தாட்சாயினி. ஆனா நான் யார் யாருக்கு தெரியுமா? காசிவர் முனிவருக்கும். அப்பா யாரு? உங்க அப்பா பேர் காசிவர் முனிவருக்கும். காசிவர் முனிவருக்கும் என் தாய் திதி. ஐயோ ஏப்பா இங்க வேணா அவ்வளவு பொண்ணு சொல்ற இல்ல அம்மா எல்லாருக்கும் அம்மா பேர் இருக்குது. இவங்க அப்பா பேர் காசிவர் மகன் முடிக்கிறான். சரி உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரா? எங்க அப்பா பேர் மாயா. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் முனியம்மா. அப்படின்னு மச்சான் வணக்கம் மச்சான். ஆமா உங்க அப்பா பேர் என்ன? விஜயராஜ். சரி உங்க அம்மா பேரு? பரவாயில்ல. உங்க அம்மா பேர் எவ்வளவு தனலட்சுமி, நல்ல பேர். ஆனா மகளே உங்க அப்பா பேர் என்ன? அவனை கேட்காதடா. அப்ப உங்க அம்மா பேர் என்ன? முத்துலட்சுமி. உங்க அம்மா பேர் சொல்லுப்பா. ரெண்டு பேரும் முத்துலட்சுமி. டேய் அண்ணா அம்மா பேர் தான் சொல்றாங்க. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் ஆறுமுகம். உங்க அம்மா பேரு? எங்க அம்மா. இந்த நான் பேர் எப்படி அப்படி இருக்குது? தம்பி உங்க அம்மா பேர் சொல்றேன். சொல்றேன் என்ன பேர் சொல்ற? வேகமா சொல்றேன். பிரபாவதி. உங்க அம்மா பேரு பிரபாவதி. எல்லா பேரும் கேட்டீங்க. உன் பேர் என்ன? எல்லாரும் பேர் கேட்டீங்க. நம்ம அம்மா பேர் என்ன நீ கேட்ட தம்பி? காசிவர் இருக்கும். இருக்கு பொறுமை சொல்லுங்க. அவங்க அப்பா பேரு காசிவர் மகா முனிவர். என் தாய் திதி. உங்க அம்மா நீ ஏன் சிரிக்கிறா? நீ சொல்றது சி. சொல்ல அம்மா தெரியா? அவங்க அம்மா ஏற்கனவே என்ன கிடைக்கணும்? இப்பொழுது ரஞ்சிதாபுரி ஏற்கனவே சோழிகாபுரி. இந்த சோழிகாபுரி அரசாண்டவன் அந்த சோமகாசுரன் என்ன செய்தார்? பிரம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை பிடிக்க சென்று கடலிலே மறைந்தார். படைக்க முடியும். அவனால் பிரபதி அவன் தேவன் சென்று யாரிடத்தை முறையிட்டார்கள்? அந்த 4000 முறையிடுவார்கள் தேவர்கள் தான்.
நாராயணன் என்ன செய்தான்? வேதத்தை மீட்க வேண்டும் என்று சேர்க்கை அவதாரம் எடுத்து கடலிலே பாய்ந்து சோமகாசுரனை கொண்டு வேதத்தை மீட்டு வந்து பிரம்மயோகத்தை கொடுத்தார்கள். ஏற்கனவே சோனிகாபுரி, அதற்கு பிறகு மணிநகராபுரி. அந்த மணிநகராபுரி ஆண்டவர்கள் இரு வீராதிவர்கள், இரணியன் இளையாட்சியர். தம்பி, நம் வம்சத்தை அழைத்தவன் தான் நாராயணன். அவனை பரிமாற வேண்டும் என்ற 16 கோணம் இந்த பூமியை தன் கக்கத்திலே வைத்துக் கொண்டான். 16 கோணம் என்று சொல்லி ஒரு கோணத்தில் நின்று கொண்டு இந்த பூமியை கதையினால் அடிக்கின்றான். இந்த பூமியை தாங்கக்கூடியவன் யாருடைய மனைவி? அந்த நாராயண மனைவி. அவனை அதிகோதண்டமாக அடித்தான். உன் கணவன் நாராயண எங்கே என்று கேட்டான். உண்மையை சொன்னாரா? அடி வாங்க முடியாமல் ஓடி மறந்து கொண்டால் போமாம். குடலருந்த நரி தன் குகையாறு அந்த நாராயணத்தை சென்று முறையிட்டான். ஆனால் நாராயணனுக்கு வயது இரணியாட்சி என்ன செய்தான்? இந்த பாதாளம் புகுந்து பாதாளத்தை நரவான் கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நரவலை தின்னக்கூடிய வெள்ளை பள்ளி அவதாரம் எடுத்து இரணியாட்சதனை கொண்டான். பார்த்தான் இரணியன், தம்பியை கொண்ட நாராயணன் நம்மையும் கொண்டுவான் என்று பிரம்மதேவனுக்கு அறியாதவரோ அமரதத்துவ வரும். அமரபத்தியம் என்ன தெரியுமா? இரவிலும் பகலிலும் உள்ளும் புறமும் மனிதரோடு மிருகத்தாலும் எந்தவித ஆயுதத்தால் எனக்கு இறப்பு என்பது இருக்கக்கூடாது என அழைத்து வாங்கினான். பரவாயில்லை, சும்மா இருந்தான். அவனுக்கு பிறக்க தகாத குழந்தை பிறகலாக பிறந்தான். அவன் அழைத்தவர்களே, இந்த ஓடத்தில் உள்ளவர்களும் என்னை நீர்வாக பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீ வணங்கக்கூடிய தெய்வம் யார் என்று கேட்டோடு, அப்பா நான் வணங்கக்கூடிய அந்த அறிவரந்தான். ஆமா, அடித்தான், துன்புறுத்தான், எண்ணற்ற ஆக்களை வளர்த்தான். அனைத்திலும் பிழைத்தான். பரவாது கடைசியாக நாராயணன் உழைத்துக் கொண்டிருக்கின்றாயே, நீ வணங்கக்கூடிய நாராயணன் எங்கே என்று கேட்டான். அப்பா நான் வணங்கக்கூடிய அறிவரன் அவன் நாராயணன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று உழைத்தான். ஆண்மலைக்கு போய் மனிதம்மா, இந்த தூணில் இருக்கின்றானோ என்று கேட்டான். இந்த தூணில் என் ஆண்டவன் இருக்கின்றான் என்று உரைத்தான். மகனே, என் கரத்தில் இருக்கக்கூடிய கதாயத்தை அடிப்பேன் இந்த தூணில். இந்த தூணில் இருந்து உன் ஆண்டவன் வரவில்லை என்றான். ஒரு கானகத்திலே மனம் கொண்ட யானையை கட்சித்து ஒரு சிங்கமாகப்பட்டது. அவன் மத்தகத்தை அடித்து அந்த உதிரத்தை எப்படி குடிக்குமோ அதுவே உதிரத்தை குடித்து வேண்டிய எடுத்தான். கதாயத்தை அடித்தான் தூணை. நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை கொன்றான். அந்த இரணியன் வம்சத்தில் வந்தவன் ரஞ்சிதவரி வேந்த தானாசுரன். ஆனால் அந்த தாயாரை கொண்டு அந்த நாராயண பழிக்கு போய் வாங்க வேண்டும். மது அருந்துவது, கண்ணி பெண்களின் கற்பை சூறையாடுவது, 6 மாதத்தை 4 மாத தலைவரை கீழ்த்தெறுவது, கோயில் குளங்களை இடித்து நிறுவது, ஊரை விடைக்கு தீயை மூட்டுவது, இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்தாவது அந்த நாராயணனை பழிவாளம் என்று தீர்த்து கொடுக்கின்றேன். இருந்தால் இதுவரையிலே அவன் அகப்படவில்லை. இருந்தால் என் மனைவிருக்கின்றாலை காஞ்சி வரி அவர் தனியாக ஒரு அறையில் படித்த அந்த அறைக்குள்ளே அவள் என்னத்தான் செய்து கொண்டிருக்கின்றாள் என்று ஒன்றுமே புரியவில்லை. இன்று அந்த அறைக்கு செல்ல வேண்டும். அவள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ